Hi friends, so last video user defined classes and objects எல்லாத்தையும் எப்படி collection of objectல பாஸ் பண்றதுன்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா set interface பத்தி தான். So set interfaceலயுமே வந்து நிறைய sub classes இருக்கு. So என்னென்ன sub classes இருக்கு ஒவ்வொரு sub class பத்தியும் டீடைலா பார்க்கலாம். So இன்னைக்கு first என்ன class பத்தி பார்க்க போறோம் அப்படினா asset அப்படிங்கற class பத்தி தான். So நம்ம list யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? So listலயும் நிறைய sub classes இருக்கு. அதுலயும் collection of object தான் நம்ம ஸ்டோர் பண்றோம். setலயும் collection of object தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா லிஸ்ட்ல நீங்க வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது அது டூப்ளிகேட் வேல்யூஸ்மே அலோ பண்ணும். சோ இப்போ நான் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது டூப்ளிகேட் வேல்யூ வருது அப்படினா அந்த டூப்ளிகேட்டை ஒமிட் பண்ணும் அப்படினும்போது சோ அது லிஸ்ட்ல வந்து நம்மளால பண்ண முடியாது. சோ செட்ல தான் வந்து அது பாசிபிள். சோ செட் அப்படின்றது டூப்ளிகேட் இல்லாம எனக்கு வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படினா எடுத்துக்கும். சோ செட் இன்டர்ஃபேஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay, so set interface பத்தி தான் பார்க்க போறோம். So set interface அப்படின்றது collectionோட sub interface. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். collectionோட hierarchyல வந்து நம்ம இத பார்த்திருப்போம். So set interfaceலயும் வந்து நிறைய sub classes இருக்கு. So என்னென்ன classes இருக்கு அப்படினா asset. So asset அப்படின்ற ஒரு class இருக்கு and then linked asset. linked asset. So அதுக்கப்புறம் sorted set அப்படின்னு சொல்லிட்டு ஒரு sub interfaceம் இருக்கு. set interfaceோட sub interfaceஆ sorted set இருக்கு. அந்த sorted setோட sub classஆ tree set அப்படின்ற class இருக்கு. ஓகேவா? So set interface வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படினா டூப்ளிகேட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக தான். சோ இப்போ நீங்க நார்மலா வந்து list interface யூஸ் பண்றீங்க அப்படினா list interfaceல values வந்து நீங்க டூப்ளிகேட் ஆட் பண்ணீங்கனா டூப்ளிகேட் values அத அலோ பண்ணிக்கும். பட் இங்க வந்து set interface பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செட்டோட சப் கிளாसेस எந்த கிளாஸ்மே வந்து டூப்ளிகேட் values அலோ பண்ணாது. சோ இது டூப்ளிகேட் values எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படினா அவாய்ட் பண்ணிடும். ஓகேவா? சோ இது எப்படி அவாய்ட் பண்ணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் asset. சோ assetனா என்ன? asset பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ asset அப்படின்றது வந்து set interface ஓட சப் கிளாஸ் இல்லையா? சோ சப் கிளாஸ் ஆஃப் set interface. சோ இதோட இன்டர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படினா hash table. சோ இது வந்து hash table பேஸ் பண்ணி தான் values எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணும். சோ இன்டர்னலா hash table பேஸ் பண்ணி values ஸ்டோர் பண்றதனால தான் இது என்ன பண்ணுது அப்படினா டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணுது. சோ டேட்டா ஸ்ட்ரக்சர் hash table. சோ hash table அப்படின்றதுமே வந்து one of the class தான். ஓகேவா? சரி ஓகே. சோ இந்த assetோட டிஃபால்ட் கெபாசிட்டி என்ன அப்படினா 16. சோ இப்போ நம்ம அரே லிஸ்ட் வந்து பார்த்திருப்போம். அரே லிஸ்ட் இல்ல அப்படினா லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸுக்கான டிஃபால்ட் கெபாசிட்டி பார்த்திருப்போம் 10 அப்படின்றது. சோ assetோட டிஃபால்ட் கெபாசிட்டி வந்து 16. சோ டிஃபால்ட் கெபாசிட்டி 16. ஓகேவா? சோ டிஃபால்ட் கெபாசிட்டி வந்து எனக்கு 16 தான் இருக்கும். சோ எனக்கு இது என்ன ஆகும் அப்படினா இன்டர்னலா வந்து hash table அப்படிங்கற இம்ப்ளிமெண்டேஷனை பேஸ் பண்ணி values எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதனால சோ எனக்கு வந்து டூப்ளிகேட் values இத அவாய்ட் பண்ணும். சோ டூப்ளிகேட் வந்து அலோ பண்ணாது. சோ டூப்ளிகேட் values are not allowed. சோ டூப்ளிகேட் values எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படினா அலோ பண்ணாது. ஓகேவா? So next null values எல்லாமே இது அலோ பண்ணும். டூப்ளிகேட் values தான் அலோ பண்ணாது. இன்சர்ஷன் ஆர்டரை வந்து இது மெயின்டைன் பண்ணுமா அப்படினா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது. சோ நீங்க என்ன ஆர்டர்ல values எல்லாத்தையும் இன்சர்ட் பண்றீங்களோ அதே ஆர்டர்ல values உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணாது. ஆர்டரை வந்து என்ன பண்ணும் அப்படினா சேஞ்ச் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணும். சோ என்ன ஆர்டர்ல நீங்க இன்சர்ட் பண்ணீங்களோ அந்த இன்சர்ஷன் ஆர்டர்ல வேல்யூவை மெயின்டைன் பண்ணாது. சோ இன்சர்ஷன் ஆர்டர் இஸ் not maintained. by the asset. So asset வந்து என்ன பண்ணாது அப்படினா இன்சர்ஷன் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணாது. ஓகேவா? சோ எப்படி இது இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாது அப்படினா சோ இப்போ நீங்க values எல்லாம் கொடுக்குறீங்க அப்படினா டிஃபால்ட் கெபாசிட்டி எவ்வளோ 16 அப்படின்றது தான பார்த்தோம். சோ அப்ப அந்த 16 அப்படின்றது 0 to 15 வரைக்கும் எனக்கு கால்குலேட் ஆகும். சோ அந்த இதுல போய்ட்டு எனக்கு values எல்லாமே அந்த கெபாசிட்டி அந்த ரேஞ்ச்ல போய்ட்டு எனக்கு values எல்லாமே என்ன ஆகுது அப்படினா ஸ்டோர் ஆக போகுது. சோ இப்போ நீங்க ஒவ்வொரு வேல்யூவா கொடுக்குறீங்க அப்படினா add மெத்தடுக்குள்ள சிங்கிள் ஆப்ஜெக்ட்டை தான் பாஸ் பண்ணுவீங்க. பட் add மெத்தட் உங்களுக்கு இன்டர்னலா என்ன பண்ணும் அப்படினா put மெத்தடை வந்து கால் பண்ணும். சோ put மெத்தட் வந்து எதோட மெத்தட் அப்படினா மேப்போட மெத்தட்ஸ். மேப்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம இனிமேல் பாப்போம். சோ மேப் அப்படினு பாக்கும்போது values எல்லாமே key and value pair-ஆ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அப்ப நீங்க add மெத்தடை கால் பண்ணீங்கனா அது இன்டர்னலா போய்ட்டு உங்களுக்கு put மெத்தடை கால் பண்ணும். சோ put மெத்தட் என்ன பண்ணும் அப்படினா
key and value pair values உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அப்ப ASHETல நம்ம சிங்கிள் ஆப்ஜெக்ட் தானே கொடுக்குறோம். அந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட்ல கீயா என்ன எடுத்துக்கும், வேல்யூவா என்ன எடுத்துக்கும் அப்படின்ற டவுட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ நீங்க கொடுக்குற ஆப்ஜெக்டா அப்படியே அது கீயா எடுத்துக்கும். அதுக்கான வேல்யூவா ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில வேல்யூஸை எனக்கு இன்செர்ட் பண்ணிட்டு வரும். ஸோ ASHETலயுமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ஜெக்டையுமே வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். போத் ஹோமோஜீனியஸ் அண்ட் hetero type of objects நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். சோ ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படினா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ அப்ப நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஹோமோஜீனியஸாவும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி இல்லனா ஹெட்ரோஜீனியஸாவும் என்ன பண்ணலாம் அப்படினா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ நான் போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்றேன். சோ ASHET So, இப்போ நான் ஹோமோஜீனியஸா கிரியேட் பண்றேன் அப்படினா இன்டிஜர் h equal to new ASHET. ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு இன்டிஜர் ஆப்ஜெக்ட் ஒன்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ASHETல. சோ இப்போ h.addOf அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நான் இங்க values வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 20. வேற ஏதாவது டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணீங்க அப்படினா values என்ன பண்ணாதுன்னா அலோ பண்ணாது. ஓகேவா? சோ இப்போ h.addOf 30. சோ h.addOf 10. h.addOf சோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு சில values வந்து ஆட் பண்ணிக்கிறேன். So add பண்ணிட்டு h அப்படின்றதை இங்க நான் print பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ இங்க நான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேனா அப்படினா டூப்ளிகேட் வேல்யூலாம் வந்து எதுவும் இன்னும் ஆட் பண்ணல இல்லையா? சோ டூப்ளிகேட் வேல்யூ இல்லாம தான் வந்து நான் என்னோட ஹாஷ் மேப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ இப்போ நான் ரன் பண்றேன். சோ எனக்கு அவுட்புட் பாருங்க எப்படி வந்திருக்கு. நான் வந்து என்ன ஆர்டர்ல கொடுத்தனோ அதே ஆர்டர்லயே அவுட்புட் வந்திருக்கு. சோ ஆர்டர் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படினா மாறி மாறி வந்திருக்கு. சோ ஆர்டர் எப்படி மாறி மாறி வருது அப்படினா நான் உள்ள இன்டர்னலா வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது அது ஹாஷ் டேபிள பேஸ் பண்ணி என்ன பண்ணுது வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுது. சோ ஹாஷ் டேபிள பேஸ் பண்ணி வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுனால எனக்கு அது ஆர்டரை மெயின்டைன் பண்ணாம வருது. சோ இது எப்படி வேல்யூவை ஸ்டோர் பண்ணும் அப்படினா சோ நான் வந்து பெயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். So ASHET ஓட டிஃபால்ட் கெபாசிட்டி என்னன்னு பார்த்தோம் 16 தான பார்த்தோம். அப்போ டிஃபால்ட் கெபாசிட்டி 16ல எனக்கு ஒரு டேபிள் ஒன்னு கிரியேட் ஆகும். இன்டர்னலா இது ஹாஷ் டேபிளை மெயின்டைன் பண்றதுனால ஹாஷ் டேபிள்ல எல்லாத்தையுமே வந்து பக்கெட்ஸ்னு சொல்லுவோம். சோ அப்போ 16 டிஃபால்ட் கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இங்க 16 பக்கெட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப இங்க நான் வந்து 16 பக்கெட்ஸ் வந்து கிரியேட் ஆகுற மாதிரி கொடுத்துக்கிறேன். சோ இது எப்படி டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணனும் பார்க்கலாம். சோ டூப்ளிகேட் வேல்யூ வந்து நான் கொடுக்காம தான் அங்க கொடுத்திருந்தேன். வேல்யூஸ் மட்டும் இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாம வந்திருந்துச்சு இல்லையா? சோ அது எப்படின்றத நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி வந்து நான் பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. சோ பக்கெட்ஸ் எல்லாமே எனக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படினா 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அப்போ 0th இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு 1 2 இங்க 15 வரைக்கும் மொத்தம் 16 இண்டெக்ஸ் வந்து எனக்கு வரும். ஓகேவா? 1 2 நான் ஒரு 2-3 இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி 0ல இருந்து 15 வரைக்கும் எனக்கு பக்கெட்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து வேல்யூ ஆட் பண்றீங்க இல்லையா? ஆட் மெத்தடுக்குள்ள 20 னு கால் பண்ணிருக்கீங்க. அப்ப 20 நீங்க வேல்யூ பாஸ் பண்ணும்போது இந்த ஆட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படினா இன்டர்னலா போயிட்டு புட் மெத்தட கால் பண்ணும். ஓகேவா? சோ இன்டர்னலா போய் புட் மெத்தட கால் பண்ணும்போது புட் மெத்தட்ல கீ அண்ட் வேல்யூ பேரா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுவோம். சோ அப்ப நீங்க வந்து இத கால் பண்ணும்போது சோ இந்த மாதிரி நீங்க ஆட்ல கால் பண்றீங்க அப்படினா அது இன்டர்னலா போயிட்டு என்ன பண்ணும் அப்படினா புட் மெத்தட கால் பண்ணும். சோ புட் மெத்தட்ல நீங்க கொடுக்கிற எலிமெண்ட் எடுத்துக்கும் and then கீயை வந்து ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து கீ எடுத்துக்கும் அதுக்கு அப்புறம் வேல்யூ. அந்த கீயா தான் நீங்க கொடுக்கிற எலிமெண்ட் அது எடுத்துக்கும். சோ புட் மெத்தட் வந்து எப்பவுமே வேல்யூஸை கீ அண்ட் வேல்யூ பேரா தான் எடுத்துக்கும். சோ கீயா இங்க என்ன எடுத்துக்கும் அப்படினா நீங்க என்ன இன்புட் கொடுத்திருக்கீங்களோ அந்த இன்புட்டை அது கீயா எடுத்துக்கும். ஓகேவா? வேல்யூவா என்ன கொடுக்கும் அப்படினா பிரசன்ட்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூவை எல்லாத்துலயும் இன்சர்ட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? சோ அப்போ நீங்க கீ கொடுக்குறீங்க அப்படினா ஆல்ரெடி உங்களோட ASHETல அந்த மாதிரியான கீ இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அப்படி இருந்துச்சு அப்படினா எனக்கு வந்து
ஸோ அப்போ நீங்கள் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த ஆப்ஜெக்டை தான் கீ வேல்யூவாக எடுத்துக்கும். வேல்யூவில் டிஃபால்ட்டாக அது ப்ரெசென்ட் அப்படின்ற ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணிட்டே வரும். ஸோ இப்போ 20 அப்படின்றது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணும். இல்லை அப்படின்னா எனக்கு வேல்யூவை புதுசாக இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கீ அண்ட் வேல்யூ பேராக தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள வேல்யூஸை அது ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? புட் மெத்தட் கால் ஆகும். அப்போது நம்ம கொடுக்குறோம் இல்லையா கீ, ஸோ அந்த கீக்கான ஆஷ் கோடை வந்து அது எடுத்துக்கும். ஸோ ஆஷிங் அல்காரிதம்ல இன்வால்வ் ஆகி ஆஷ் கோடை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். ஸோ அந்த ஆஷ் வேல்யூவை எடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாடியூல் டிஃபால்ட் கெப்பாசிட்டி. ஸோ டிஃபால்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ நமக்கு 16 தானே. ஸோ இந்த மாதிரி வந்து ஆஷ் மாடியூல் டிஃபால்ட் கெப்பாசிட்டி. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸை ஃபைன் பண்ணும். ஏன்னா இப்போ 0 to 15 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வரும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு ஆஷ் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட் கெப்பாசிட்டி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த இண்டெக்ஸில் போயிட்டு தான் அது என்ன பண்ணும் 20 அப்படின்றத ஆட் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி n-1 அண்டு ஆஷ். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அண்டு ஆஷ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து இது ஆஷ் இன் மாடியூல் 16 அப்படின்றது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை ஆகி எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன இண்டெக்ஸ் வேல்யூ கிடைக்குதோ அந்த இண்டெக்ஸில் போயிட்டு தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 20 அப்படின்றத வந்து ஆட் ஆகும். சப்போஸ் இப்போ நான் 20 ஆட் பண்ணதுக்கு எனக்கு இண்டெக்ஸ் வந்து 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் போயிட்டு ஒரு பக்கெட் ஒன்று அது கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கெட் ஒன்று அது கிரியேட் பண்ணும். ஸோ இதில் இருக்க ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கெட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நோடை கிரியேட் பண்ணும். சாரி, இது பக்கெட் கிடையாது, நோடு. ஓகேவா? ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து பக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு கிடைச்சதுனால ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நோடு ஒன்று கிரியேட் பண்ணும். ஓகேவா? நோடு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. என்ன இருக்கும், எனக்கு வேல்யூவும் எனக்கு ஸ்டோர் பண்ணும், நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸையும் ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே ஒரு நோட் கிரியேட் ஆகும். இந்த நோட்ல என்னென்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா இங்கே கீ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ கீயை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, அண்ட் தென் அந்த கீக்கான ஆஷ் நமக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆஷை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். அண்ட் தென் வேல்யூ கிடைச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 ஃபீல்டை வந்து அது வச்சுருக்கும். ஸோ ஒன்று கீ. ஸோ கீ வந்து நமக்கு என்ன 20 தானே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 20 அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட ஆஷ். ஸோ ஆஷ் வந்து என்ன வேல்யூ வருதோ அது, அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸே நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆஷ் வந்து எனக்கு ஆஷிங் அல்காரிதம் ஆகி இண்டெக்ஸ் வந்து எனக்கு 1ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலி இங்கே ஆஷ் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா என்னோட வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து என்ன ப்ரெசென்ட். ஸோ எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக ப்ரெசென்ட்ன்ற வேல்யூ தான். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் நோடுக்கான அட்ரஸ் வந்து இது ஸ்டோர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நோடுக்கான அட்ரஸ் இப்போ நமக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ டிஃபால்ட்டாக இங்கே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லுன்னு தான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நல்லுன்னு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 13 கொடுக்குறோம். அதே மாதிரி 30ன்றதும் எனக்கு புட் மெத்தட் கால் ஆகும். உள்ள ஆஷ் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த கீக்கு. இந்த கீக்கான ஆஷ் கோடை எடுத்து எனக்கு அந்த ஃபார்முலா அப்ளை ஆகி எனக்கு ஒரு இண்டெக்ஸை வந்து ஃபைன் பண்ணும். ஸோ அந்த இண்டெக்ஸில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 30 அப்படின்றத ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் இதோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு ஸோ இப்போ சப்போஸ் அந்த 30க்கான இண்டெக்ஸ் வந்து எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேர்ட் இண்டெக்ஸில் போயிட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஒரு நோடை ஒன்று கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போது இன்னொரு நோடு ஒன்று எனக்கு கிரியேட் பண்ணுது. எந்த இண்டெக்ஸில் போயிட்டு தேர்ட் இண்டெக்ஸில் போயிட்டு. ஓகேவா? தேர்ட் இண்டெக்ஸில் ஒரு நோடு ஒன்று கிரியேட் பண்ணுது. ஸோ இங்கேயும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 4 ஃபீல்டு தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா அதே தான் கீ. ஸோ கீ வந்து நமக்கு 30 தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆஷ். ஸோ எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேல்யூ வந்து எனக்கு ப்ரெசென்ட்டுனே வரப்போகுது. ஸோ ப்ரெசென்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நோடுக்கான அட்ரஸ்.
ஸோ நெக்ஸ்ட் நோடுக்கான அட்ரஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நல். ஓகேவா, நல்லுன்னு எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ மேலேயும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் நல்லுன்னு தான் வரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். இப்போ சப்போஸ் நான் வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 16 கொடுக்குறேன், 16ன்றதுக்கும் எனக்கு தேர்ட் இண்டெக்ஸே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அதே இண்டெக்ஸ்ல வந்து இந்த நோட்ல இருக்க கீயை செக் பண்ணும். ஸோ இந்த கீயும் நம்ம இப்போ கொண்டு வர கீயும் ஒன்னா இருக்கான்னு பார்க்கும். ஸோ இப்போ நான் கொண்டு வர கீ வந்து 60 இல்லையா, இப்போ நான் வந்து 60 வந்து ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 60க்கும் எனக்கு வந்து மாடியூல் பண்ணும்போது இண்டெக்ஸ் 3 தான் கிடைக்குது அப்படின்னா இந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல தானே வந்து ஆட் பண்ணணும். அப்போ அது என்ன பண்ணும், தேர்ட் இண்டெக்ஸ்ல ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேமா இருக்கான்னு ஈக்குவல் பண்ணி பார்க்கும், ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ணி. ஸோ இது ரெண்டும் எனக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா வேல்யூவை ஓவர்ரைட் பண்ணிடும். வேல்யூ ஓவர்ரைட் பண்ணி ப்ரெசென்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணும். சப்போஸ் இது ரெண்டும் எனக்கு ஈக்குவலா இல்லை அப்படின்னா பக்கத்துல இன்னொரு நோட கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா, ஸோ அப்படிதான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூ வந்து என்ன ஆகுது, எனக்கு டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணிட்டு வருது. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்னோட ப்ரோக்ராமில் போயிட்டு இப்போ நான் மறுபடியும் வந்து 20 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. h.add of 20. ஓகேவா, ஸோ 20 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எத்தனை 20 ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 20 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு எத்தனை 20 வந்திருக்கு, ஒரே ஒரு 20 தான் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுது அப்படின்னா நான் 20 ஆட் பண்ணுறேன்னா மறுபடியும் 20 புட் மெத்தட் கால் பண்ணும். அந்த 20ன்ற கீக்கு தான் எனக்கு ஆஷ் கோட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஆஷை வச்சு தான் நம்ம அந்த மாடியூல் பண்ணி இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணதும் 20 தான், இப்போ ஆட் பண்ணுறதும் 20 தான். அப்போ எனக்கு என்ன ஆகும், அதே இண்டெக்ஸ் தானே கிடைக்கும். 20க்கு 1என்ற அதே இண்டெக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ இது வரும் வந்து 20யும் 20 இந்த ரெண்டு கீயும் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். கீ ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவை ஓவர்ரைட் பண்ணிடும். வேல்யூ ஓவர்ரைட் பண்ணி ப்ரெசென்ட்னே தான் கொடுத்துரும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகாது, புதுசாக ஒரு கீ வந்து ஆட் ஆகாது. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு வேல்யூ வந்து கீ வந்து மேட்ச் ஆகும்போது ஜஸ்ட் அது வேல்யூவை ஓவர்ரைட் பண்ணி விட்டு போயிடும். அதனால எனக்கு வந்து டூப்ளிகேட் அவாய்ட் ஆகுது. சப்போஸ் அதே இண்டெக்ஸ் எனக்கு ஃபைண்ட் ஆகுது ஆனால் கீ ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் நான் வந்து 40ன்றதை ஆட் பண்ணுறேன். 40ன்றதை ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸே வந்து மறுபடியும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் கீயோட கம்பேர் பண்ணுமா ஈக்குவல்ஸ் மெத்தட் கால் ஆகி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கீயோட வேல்யூ என்னது 20. ஸோ 20யும் 40யும் ஈக்குவலா இல்லை, நாட் ஈக்குவல் தானே. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்துலேயே இன்னொரு நோட கிரியேட் பண்ணும். எங்கே கிரியேட் பண்ணும் அப்படின்னா அதே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பக்கத்தில் இன்னொரு நோட கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிட்டு இங்கேயும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ கீ என்ன அப்படின்னா 40. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஷ் 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூ எனக்கு ப்ரெசென்ட்னு கொடுக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நோடுக்கான அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் நோடுக்கான அட்ரஸ் என்ன ஆகும் அப்படின்னா நல்லுன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். பிகாஸ் நெக்ஸ்ட் எந்த நோடும் இல்லை இல்லையா, அதனால இப்போ இந்த நோடுக்குன்னு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும்ல. சப்போஸ் இது 200ன்னு வச்சுக்கோங்க. இந்த நோடுக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும் 100ன்னு வச்சுக்கிறேன். இந்த நோடுக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும் 300ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே நெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் நோட அட்ரஸ் எனக்கு கனெக்ட் ஆகிக்கும். 200 அப்படின்றது கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே என்ன இருக்குது, எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுது அண்ட் தென் வேல்யூஸை வந்து இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ ஒரே மாதிரியான கீ வந்து ஒரே இண்டெக்ஸ்க்கு எனக்கு அக்யூர் ஆகும்போது அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொலிஷன்னு சொல்லுவோம், ஆஸ் கொலிஷன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா கீ வந்து எனக்கு அதே கீ தான். ஸோ அப்போ எனக்கு கீ வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அதே இண்டெக்ஸ் வருது அப்படின்னா அப்போ எனக்கு ஜஸ்ட் ஈக்குவல்ஸ் மெத்தட் கால் ஆகும். ஈக்குவல்ஸ் மெத்தட் கால் ஆகி ரெண்டு கீயும் கம்பேர் பண்ணுது. கீ ஒன்னா இருந்துச்சுன்னா வேல்யூ ஓவர்ரைட் பண்ணும். கீ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா பக்கத்துல இன்னொரு நோடு கிரியேட் பண்ணி அதே இண்டெக்ஸ்ல வேல்யூவா ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூ அது ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா, ஸோ கண்டினியூஸா மெமரியில ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண 20ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. அடுத்து நான் கொடுத்த 30 அப்படின்றது தேர்ட் இண்டெக்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. மறுபடியும் நான் வந்து 20ன்றத லாஸ்டா தானே ஆட் பண்ணேன். எத்தனாவது வேல்யூவா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5th. ஸோ அப்போ அது போய் 5th இண்டெக்ஸ்லயே எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு, இல்லை ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லயே அடுத்த நோட்ல போய் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து இன்டர்னலா அந்த ஹேஷ் டேபிளை மெயின்டைன் பண்ணி வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது, டூப்ளிகேட்டும் அவாய்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஆகுறதுனால தான் டூப்ளிகேட் அவாய்ட் ஆகுது, இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஹேஷ் செட் அப்படின்றது. சரி, ஓகே.
ஸோ அப்போ இதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து அரே லிஸ்ட்டில் பார்த்தீங்க இல்லையா, அதில் இருக்க எல்லா மெத்தடும் யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ நான் ஆட் மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். ஆட் மெத்தடு நம்ம அரே லிஸ்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஆட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஆட் வந்து இண்டெக்ஸ் கொடுத்து எங்கே ஆட் பண்ணணும்னு பார்த்துருப்போம், ஆட் ஆல் பார்த்துருப்போம். ஆட் ஆலுமே இண்டெக்ஸ் கொடுத்து எங்கே ஆட் பண்ணணுன்றதை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இண்டெக்ஸ் கொடுத்து ஆட் பண்ணுறத இங்கே மெத்தட் இருக்கா பாருங்க, இல்லை. இண்டெக்ஸ் கொடுத்து என்னால் ஆடும் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு 0 இல்லை ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் போயிட்டு எனக்கு 100 ஆட் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் வருதா? ஸோ ஏன் எரர் வருது அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மெத்தடையுமே இந்த செட் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன் இண்டெக்ஸ் பேஸ்டு மெத்தட்ஸ் எதையுமே சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா, இப்போ வந்து இண்டெக்ஸ் பேஸ்டாக என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஆட் மெத்தட். ஆட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் கொடுத்து என்ன எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். அதே மாதிரி ஆடில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் கொடுத்து கலெக்ஷன் ஆப்ஜெக்டையே ஆட் பண்ணுவோம். அதாவது ஆட் ஆல்ல. ஸோ இது ஆட் இல்லை, ஆட் ஆல். ஸோ இதை ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி செட் மெத்தட். ஸோ செட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் கொடுத்து இந்த இண்டெக்ஸில் போயிட்டு எனக்கு இந்த எலமெண்ட்டை செட் பண்ணிவிடு. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். ஏன்னா அது வந்து நம்ம உள்ள என்ன எலமெண்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அதோட இண்டெக்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்டு மெத்தட்ஸ், ஓகேவா, இண்டெக்ஸ் பேஸ்டாக என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் பேஸ்டு மெத்தட்ஸ் எதையுமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா செட் அலோவ் பண்ணாது. ஸோ இண்டெக்ஸ் பேஸ்ட் மெத்தட்ஸ் ஆர் நாட் அலவுட். ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ் பேஸ்டு மெத்தட்ஸ் எதுவுமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா செட் வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா. ஏன் இந்த இண்டெக்ஸ் பேஸ்டு அலோவ் பண்ணாது அப்படின்னா, இது எல்லாமே இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. வேல்யூஸ் எல்லாமே எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, பக்கெட்டில் எனக்கு எங்கெங்கேயோ போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஒவ்வொரு இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ் கிடைக்குதோ அந்த இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகுது. இண்டெக்ஸை இது மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதனால் இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மெத்தடையுமே வந்து இது சப்போர்ட் பண்ணாது. ஸோ கெட் மெத்தட் எந்த மெத்தடையுமே என்ன பண்ணாது அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆஷெட்டை. ஸோ ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபார் லூப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஃபார் லூப் வந்து நாட் சப்போர்ட்டட். அதே மாதிரி லிஸ்ட் ஐட்ரேட்டரும் உங்களுக்கு நாட் சப்போர்ட். ஸோ ஏன் வந்து லிஸ்ட் ஐட்ரேட்டர் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா, லிஸ்ட் ஐட்ரேட்டர் அப்படின்றது வந்து ஒன்லி ஃபார் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டுக்காகவே அதை வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணது. ஸோ லிஸ்ட் ஐட்ரேட்டரும் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா லிஸ்ட் ஐட்ரேட்டரில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா. இண்டெக்ஸ் பேஸ்டாக நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 மெத்தட் வந்து லிஸ்ட் ஐட்ரேட்டரில் இருக்குது. அது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டான மெத்தட்ஸ் தான். ஸோ நமக்கு செட்டு தான் இண்டெக்ஸை சப்போர்ட் பண்ணாது இல்லையா, அதனால லிஸ்ட் ஐட்ரேட்டரையும் வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்போ நீங்கள் ஐட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபார் ஏன் சப்போர்ட் பண்ணாதுன்னா, ஃபாருக்குள்ள கெட் மெத்தடை பாஸ் பண்ணி தான் நம்ம அதுக்குள்ள ஐயை பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கெட் மெத்தட் தான் இண்டெக்ஸ் பேஸ்ட் இல்லையா, அது சப்போர்ட் ஆகாது இல்லையா, அதனால ஃபாரும் யூஸ் பண்ண முடியாது, லிஸ்ட் ஐட்ரேட்டரும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்டீஜர் ஏ. ஸோ ஹெச்சில் இருக்கிறதுலாம் வேணும். ஸோ எனக்கு ஏவை பிரிண்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஃபார் ஈச் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐட்ரேட்டர் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணிக்க முடியும். h dot iterator. So இதோட return type என்ன, iterator interface. So while l dot as next. So இங்க நீங்க என்ன டைப் பண்றதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். h வந்து என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம், இன்டீஜர். மென்ஷனும் பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணாட்டியும் நோ இஷ்யூஸ். ஸோ மென்ஷன் பண்ணல அப்படின்னா மொத்தமாகவே அது ஆப்ஜெக்ட் டைப்பாக எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ எல் டாட்டை நெக்ஸ்ட் மெத்தட் கால் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகி வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐட்ரேட்டர் அண்டு ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணக்கூடிய முடியாது, அண்ட் தென் லிஸ்ட் ஐட்ரேட்டரும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஹெச் டாட்னு சொல்லிட்டு மெத்தடை கால் பண்ணுறேன். இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய எந்த மெத்தடுமே எனக்கு இங்கே இருக்காது. ஓகேவா.
ஸோ நம்ம ரிமூவ் மெத்தட் கூட யூஸ் பண்ணியிருப்போம், இண்டெக்ஸ் பாஸ் பண்ணியிருப்போம். ரிமூவ் மெத்தடும் இங்கே எனக்கு காட்டலை. ஸோ ரிமூவ் மெத்தட் ஆப்ஜெக்டை வச்சு ரிமூவ் பண்ணுறதும் எனக்கு அந்த கலெக்ஷனை ரிமூவ் ஆல் யூஸ் பண்ணி நம்ம கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆப்ஜெக்டை வச்சு காட்டுறது மட்டும் எனக்கு காட்டுது பாருங்க. ஸோ மற்ற எந்த மெத்தடுமே எனக்கு என்ன பண்ணல அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய எந்த மெத்தடையுமே அது ஷோ பண்ணல. ஸோ அப்போ நீங்கள் அரே லிஸ்ட்டில் யூஸ் பண்ண எல்லா மெத்தட்ஸுமே இங்கே யூஸ் பண்ண முடியும். எதை தவிர யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அரே லிஸ்ட்ல எந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இண்டெக்ஸ் பேஸ்டா யூஸ் பண்ணீங்களோ, இண்டெக்ஸ் கொடுத்து இதை ஆட் பண்ணு, இண்டெக்ஸ் கொடுத்து இதை டெலீட் பண்ணு, இண்டெக்ஸ் கொடுத்து இதை செட் பண்ணு, இல்ல கெட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் கொடுத்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்களோ அந்த மெத்தட்ஸை தவிர மற்ற எல்லா மெத்தட்ஸையும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செட் இன்டர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஆட் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். சப்போஸ் வேறு மெத்தட்ஸ்லாமும் பார்க்கலாம். ஸோ இப்போது சிஸ் அவுட்டில் நான் வந்து கண்டெய்ன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து 10 இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்கிறேன். இல்லை அப்படின்னா கிளியர் மெத்தட். ஸோ கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்டு இல்லாமல் மற்ற எல்லா மெத்தடுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்போர்ட் ஆகும். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிளியர் ஆயிடுச்சு. பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல ஸோ கண்டெய்ன்ஸ்ல எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கா. ஸோ கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளியர் ஆயிடுச்சு. பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன பண்ணல, இதுக்கு முன்னாடி கொடுத்தப்போ எச்சை பிரிண்ட் பண்ணாமல் விட்டேன், அதனால அது வரல. ஸோ இப்போ எம்டிஆ லிஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்டு மெத்தடை தவிர வேற என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம அரே லிஸ்ட்ல பார்த்தோமோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஆஷிட்டே வந்து எதுக்காக அப்படின்னா மெயின் எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை இதை அவாய்ட் பண்ணும். அண்ட் தென் இன்சர்ஷன் ஆர்டர் இதை மெயின்டைன் பண்ணாது. ஏன் அப்படின்னா இன்டர்னலாக ஆஷ் டேபிள் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுனால தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஆஷெட் அப்படின்றது. ஸோ மற்ற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?